ஹாய் கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 24 கேமர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, மங்களகரமா ஓடிட்டு இருக்கிற பிஜிடி சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்தியா வந்து ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்ற நிலைமையில இருந்து இப்போ வந்து டிராவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சொல்லுங்க மணி. ஆக்சுவலா இன்னைக்கு டெஸ்ட் சீரிஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு லாஸ்ட் டே வந்து 3வது நாள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாதகமா அமையல. இன்னைக்கு 4th டே வந்து ம். பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சாதகமா நிறைய விஷயம் நடந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் வந்து ரோஹித்தோட விக்கெட் தவிர மத்த எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா தான் நடந்துச்சு. ஒரு கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட்ல இருந்து பயங்கரமா வந்து பேட்டிங்க பார்த்தோம் நம்ம. அது இல்லாம ஒரு ஜடேஜா வந்து பவுலர்ஸ் வந்து திணற விட்டு தான் பார்த்தோம். இதுல என்ன நம்ம ம். பார்க்க போறோம்னா, ஆகாஷ்தீப் மாதிரி ஒரு பவுலர் வந்து டெய்லர் வந்து நம்ம இந்தியா டீம் வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலா அப்படி பார்த்தா விராட் கோலியோட ஆ, பேட்டை வச்சு விராட் கோலி அடிக்கல, ஆகாஷ் டேக் தான் அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சது சிக்ஸுக்கு விராட் கோலி கை தட்டுறாரு. நீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு இப்ப விராட் கோலி பேட்னாலதான் சிக்ஸ் அடிச்சான்னு சொல்ல வரீங்களா என்ன? அதை சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வரல. நீ டெஸ்ட்ல என்ன அடிச்சோ அதை பத்தி பேச. என்ன இப்போ ஒரு கேஎல் ராகுல்லாம் ஒரு நம்ம ஒரு டீமே தூக்கி ம். நிறுத்துற மாதிரி நிறுத்தினாரு. ஒரு டெய்லர் வந்து நிறுத்தினாரு. சம்மந்தம் இல்லாத. ம். சொல்லுங்க நீங்க ஆக்சுவலா சொல்லுங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னா, ஆ, காப்பாடுற யாருமே ரன் அடிக்கல. பாட்டம்ல ம். இருக்கிற 5 பேர் தான் அடிச்சு வந்து இந்தியாவை தேக்குற மாதிரி ஆகி போச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றது, நம்ம டீம்ல வந்து பேட்ஸ்மேனே கிடையாது அப்போ. நம்ம இது ஸ்டார்டிங்ல பாத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பாரு. இப்போ நான் என்ன ஸ்டார்டிங் என்ன நினைச்சு காலைல வந்து இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாலே வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் போற பால் வந்து ஸ்மித் கேட்ச் விட்டாச்சு. விக்கெட் விட்டாங்க. கேஎல் ஆமா. ராகுல் கேட்ச் விட்டாச்சு. சிக்ஸர் கேட்ச் அது. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஆன ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் ஒரு கண்ட்ரோல்ல ஒரு ஷாட் கூட ஆடல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் அம்சம் வந்துச்சுன்னா அழகா லீவ் பண்ணி விட்டுறாரு. உள்ள ஸ்டெம்புக்கு வந்த மட்டும் அழகா டிஃபென்ஸ் பண்றாரு. இதே ஒரு கோலியோ இல்ல ரோஹித்தோ பத்தியோ ஒரு பொறுமை இல்லாம அந்த அவுட் சைட் பால பார்த்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பு இதுல பண்ணாங்க. ஒண்ணு என்னாச்சுன்னா, ஆ, இதுவுமே அவுட் ஆயிருக்க மாட்டாங்க. ஆ. ஸ்மித் வந்து அந்த சிக்ஸர் கேட்ச் விட்டுட்டு ஒரு ம். பயங்கரமான கேட்ச் வந்து டைவ் அடிச்சு பிடிச்சிட்டாரு. அதனாலதான் அது நடந்தது விஷயம். இல்லாட்டி அது அப்படிதான். அது கேஎல் ஒரு ராகுல் பிளண்டர் செஞ்சுரி கேட்ச்னு போறதுக்கு வாய்ப்பு சொன்னாங்க. இருக்கு. ஒரு பிளண்டர் கேட்ச் தான் அது. அதுதான் ஸ்மித்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் கம்பேக் பண்ணல. அடிக்கடி கொடுப்பாரு. அந்த மாதிரி கம்பேக் அடிக்கடி கொடுப்பாரு. எனக்கு என்னன்னா ம். ஒரு கேஎல் ராகுல் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு செஞ்சுரியோட போயிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கடுத்து ம். வந்து நம்ம ரோஹித் எப்படி அவுட் ஆனாருன்னு தெரியும். அது சம்மந்தம் இல்லாத ரோஹித் பால் வந்து எங்கேயோ போற பால் ஷார்ட் ஆட ட்ரை பண்ணி அழகா கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. ஒரு அந்த சைடு ஆஸ்திரேலியா பக்கம் ஒரு ஸ்மித்தோ இல்ல ஒரு டிராவிஸ் ஹெட்டோ அவங்க அவங்க மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நம்ம சைடு வந்து ஒரு கம்பேக்கா ஒரு கோலியோ இல்ல ரோஹித் கிட்ட ஒரு சென்சுரி எதிர்பார்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. இதுக்கு முன்னாடி அது எல்லாம் இந்த சீரீஸ்ல எதிர்பார்க்க இந்தியாவுக்கு முடியாது போல. எப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ரோஹித்தோ கோலியோ வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ம். ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. வேற யாராவது பர்ஃபார்மன்ஸ் இந்த பத்தி மேட்ச் பேசணும். மட்டும் இல்ல, கடைசி ஒரு 5 மேட்சாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. விராட் கோலி ஏதோ ஒரு மேட்ச், அதான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சதோட சரி. அதுவும் வந்து என்னன்னா, ஓப்பனர்ஸ் வந்து நல்லா ரன் அடிச்சு கொடுத்ததுனால இப்போ ஓகே. அப்படி இல்லைன்னா பாருங்க, எல்லாருமே திணறாங்க. ரிஷப் பண்ணிட்டு எப்பயுமே அவர் அடிச்சதா மட்டும்தான் ரன்னா. அவங்களும் இப்ப அவுட் ஆனும் போது டோட்டலா வந்து இந்தியா டீமே வந்து திணறுது. இல்ல நம்ம நம்ம அந்த விஷயம் எல்லாம் பேசலாம். நமக்கு 4th டே என்னவோ அதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம். 4th டே ரிவ்யூ மட்டுமே பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பார்ப்போம். ஓ. ரோஹித் அவுட் ம். ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ஒரு கேஎல் ராகுலுக்கும் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பயங்கரமா இருந்துச்சு. ரவீந்திர ஜடேஜா ம். அப்படிதான். இந்த நேத்தன் லைன்ல வரும்போதெல்லாம் ஒரு ஸ்விப் ஷாட் ஆடி இந்த ஒரு அவருக்கு ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு அடுத்தடுத்து இந்த ஸ்டார்க்னால போட முடியல. ஒரு ஜேஎஸ்எஸ்ல காஃப் இன்ஜுரினால அவரு போயிட்டாரு. ம். ஸோ ஒரு ப்ரெஷர் ஒர்க் லோட் அதிகமா இருந்துச்சு. ஒரு பேட் கமின்ஸ்க்கும் ஸ்டார்க்குக்கும். ஜடேஜா வந்து ஸ்வீப் ஆடி இத்தனை நாள் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா இல்ல டைம் ஒரு அடிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த வாட்டி எல்லாமே கிளீனா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஒண்ணு நீங்க ரொம்ப பார்த்தேன் நாள் நானு. ஆச்சு. அந்த மேட்ச் நடக்கும்போது ஸ்டாட்டிக்ஸ் ஒண்ணு பார்த்தேன். இப்போ இந்த இன்னிங்ஸ்ல ம். ஒரு டிராவிஸ் ஹெட்டோ இல்ல ஸ்மித்தோ பண்ண இந்த கண்ட்ரோல் ஷாட்டோட ஒரு ஜடேஜாவோட கண்ட்ரோல் ஷாட் வந்து அதிகமான பர்சன்டேஜா இருந்துச்சு. அவர் மீட் பண்ண எல்லா பாலுமே பார்த்தீங்கன்னா ம். பயங்கர கண்ட்ரோலா தான் இருந்தாரு. எக்ஸ்பெக்ட் வந்து ஒரு அவுட் ஆன பால ம். தவிர. ஏன்னா ஒரு பேட் ம். கம்ஸ் கண்டிப்பா பவுன்ஸ் தான் போட போறான்னு தெரிஞ்சே அந்த பாலுக்கு அவுட் ஆன மாதிரி அது இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா பக்கத்துல வந்து டெய்லண்டர் இருக்காங்க, அடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. என்ன பண்றது, அப்ப ரன்னு தேத்தணும், இல்லைன்னா ஃபாலோ ஒன் ஆயிடும். இல்ல நம்ம விக்கெட் விட 2 விக்கெட் கையில இருந்துச்சு. அழகா நீ அந்த பால் அடிக்க முடிஞ்சா 2 அடிக்க விக்கெட்னா முடியும். இல்ல அதோட நீ வந்து வந்து பார்த்திருக்கலாம். பும்ராவையும் நம்ப முடியாது, ஆகாஷ் தீப்பையும் நம்ப முடியாது. எங்க எப்ப அவங்க வேணாலும் அவுட் தாங்க ஆகலாம். பும்ரா, அது ஆகாஷ் அவங்க தீப்னால தான் தான் இந்த மேட்ச் மினிக்கல் எங்க மிராக்கல் போச்சுன்னு மாதிரி தெரியாம தான் இப்ப போச்சுங்க. நடந்தது.
மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தான் இது ஹேப்பன். என்ன சொல்றது, சரி அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஒரு முன்னாடி இன்ஜுரி வந்து இதுக்கு ஜேசிசி முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு ம் நிமிஷம் இது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, பும்ரா கிட்ட வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க ம் ஏன் கேப்டன் வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் எஸ் வரல, நான் வந்திருக்க டீம் சார்பா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குங்க. உங்க அதெல்லாம் டீம்ல யாரும் பேட்டிங் ஆடுறது சரியில்லையே, பரவாயில்லையா, இல்ல சாப்பாடு இருந்து நீங்க பழக்காதீங்களா அப்படின்னு உங்களோட சொல்லும் போது நீங்க காப்பாற்ற மட்டும் இல்ல. ஏன் அப்ப வந்து அவர் சொன்ன கேள்வி பாத்தீங்கன்னா, ஏன் நான் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட்ல வந்து அவன் வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா, இல்ல 4 இல்ல சிக்ஸ் அடிப்பாங்க இல்ல. கூகுள் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஐஎஸ்சி ஸ்கோர் டெஸ்ட் ஆஹ் இன்ஜுரி ஒரு ஓவர்ல ஹையஸ்ட் யாருன்னு டெஸ்ட் சொல்லிட்டு யாரு அப்படின்னு இப்போ சொல்லிட்டு பும்ரா சொல்லிட்டு வந்தாங்களா. இப்ப பும்ராவோட கேட்டகரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப வாரிஸ் படம் ப்ரொமோஷன் மாதிரி தான். பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குன்ற மாதிரி, பவுலிங் பேட்டிங் வேணுமா பவுலிங் இருக்கு, பவுலிங் பேட்டிங் வேணுமா ஒன்னும் பேட்டிங் இருக்கு. விக்கெட் கீப்பிங் மட்டும் தான் பண்ணல. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு சாவேஜா குத்தா ஒரு அதிக ரிப்ளை சிக்ஸ் வேணுமா ரிப்ளை வச்சிருக்காங்க இருக்கு. போல. அந்த மாதிரி ஆயிப்போச்சு பும்ராவோட நிலைமை. சொல்ல அடுத்து என்ன, இப்போ பும்ரா பத்தி பேசினா பேசிட்டு தான் இருக்கணும். தனியெல்லாம் நின்று வந்து மேட்ச் ஃபாலோ பண்ணலாம் போகணும்னு அதுதான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்றேன். யாரும் இன்னைக்கு அது நாள்ல. பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஒரு 6 விக்கெட். அதுக்கப்புறம் என்னன்னா பேட்டிங்லயும் இப்ப நம்ம வந்து ஃபாலோ இருந்து மூவ் பண்ணியாச்சு. அதுலயும் எப்படி வந்து நேஷனல் லைன் வந்து பக்காவா டிஃபென்ஸ் ஆனாங்க, ஒரு பியூர் பேட்டர் மாதிரி. அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வச்சதுனால தான் ஆகாஷ் தீப்க்கு ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு பின்னாடி. சரி ஓகே இவன் அடிக்கிறான்றதுனால அவன் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 6 ஷாட் பேட் கமின்ஸோட ஓவர்ல வந்ததும். பும்ராஜி சிக்ஸ் எல்லாம் அது ஒரு அன்பிலீவபிள் ஷாட்டு. நம்ம அதை சொல்ல ஆமா, வரல. இப்போ அது நம்ம வந்து வந்து நம்ம பவுன்ஸ்ல கையில அடிச்சது இருந்து ஒரு 10 பால் 20 பால் ஆக்சுவலா. ஆடுறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கிறோம். அதே அவங்க சைடு ஒரு பேட் கமின்ஸோ ஒரு ஸ்டார்க்கோ நீங்க எடுத்து பார்த்தா வச்சுக்கோ, எல்லாரும் கம்பல்சரி 30 பால் ஆவரேஜா ஆடிடுறாங்க அவங்க. எ- அதனால சொல்றேன் நான், இப்போ ஒரு ஆகாஷ் இருந்தாலும் ஒரு அவர் ஆகாஷ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பால் ஒரு 50 அடிச்சிருக்காராம். ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியர். கிரிக்கெட்ல. இன்டர்நேஷனல் ஒன்னும் அடிக்கல. இன்டர்நேஷனல் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து 17 தான். இல்ல லாஸ்ட் டைம் ஏன்னா கோலி பேட் வாங்கினா ரெண்டு சிக்ஸ் சேர்ந்து அதுதான் அந்த மேட்ச் கண்டிப்பாரு. தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 17. அதுக்கப்புறம் என்னோட வந்து கேள்வி ரன் என்னன்னா, கிடையாது. இப்போ அதுதான் இப்போ ஒரு பும்ராவோ இல்ல ஆகாஷ் தீபோ இருக்கும்போது சிராஜ் எதுக்கு உள்ள வந்தாருன்னு தெரியல. ஆனா அவரு வந்து ஒரு அது ஒரு என்னன்னா 10 பால். அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா சிராஜ் கிட்ட இருந்து ஒரு 2 சிக்ஸ் அடிப்பான், இல்ல ஒரு 4 அடிப்பான் எதிர்பார்த்தாங்க. வந்தவொடனே வெளியே போவாங்கன்னு யாருக்கு தெரியும். இல்ல அது ஒரு ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா நின்றாடிட்டு ஒரு இங்க இருந்து ஒரு ரன் எங்கேயாவது ஒரு வழியில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் உள்ள பண்ணாங்க. பட் சிராஜ் வந்து அப்படியே ம் ஆப்போசிட். சுத்துல கண்ட்ரோலா அந்த ஸ்டார்க்கோ இல்ல பேட்ஸ்மேன்ஸோ போற பவுன்ஸ் எல்லாம் பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணாரு. அழகா லீவ் பண்ண பால. ம் அவர் அவுட் ஆனது ம் வந்து ஒரு எதிர்பாராத. அவரை வந்து கோலி மாதிரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால சும்மா ஏதாவது டச் பண்ணி போன மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல சரி நம்ம அடுத்து எதுவும் இந்தியா. என்ன சொல்ல, டெய்லர்ஸை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா டாப் ஆர்டரே சொல்லும் போது டெய்லர்ஸ் பண்ணுவாங்க சொல்லு. இந்த ஃபோர்த் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ஃபேக்டரா வெயில் இருந்துச்சு. இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து ஆல்ரெடி ஃபாலோ ஆன் போயிருக்கோம். இல்ல இல்ல ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை விக்கெட் வாட்டி எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு மட்டுமே 8 வாட்டி மழை ரெயின் ம் வருது, பிளேயர் ஸ்டாப் ஆகுறாங்க மறுபடியும் உள்ள போறாங்க. இது வந்து கடைசியா நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து கடைசியா எப்படி தெரியுமா மிச்சல் இருந்துச்சு? ஸ்டார்க் வந்து ம், இந்தியன் பவுலர்ஸ் வந்து எப்படி கடைசியா இருந்துச்சுன்னா ஆஹ் சரி சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடு இல்ல சொல்லி முடிச்சிட்டு சொல்றேன். இந்தியன் பேட்டர்ஸ் வந்து நம்ம ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெறுப்பேத்துவாங்க விளையாடி பார்க்காம. ரெயின் தான் வந்து ம் பயங்கரமா வெறுப்பேத்து யாரும் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ். ஸ்டார்க் எல்லாம் ஒரு சமயத்துல ஆமா, கண்ட்ரோல தாண்டி பால் இல்ல தர எது மாட்டேன்டாங்க, பண்றது நான் போடுறேன் ஏன் நில்லுங்க, மழை அவர் பெஞ்சிட்டு இருக்கு, பால் வரும்போது தர ரெயின் மாட்டேன்றாங்க. வருது. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஆமா, அடுத்து என்ன வருதுன்னு. ஆனா டீமே வந்து வெளியே போயிடுச்சு. இவரு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பேர் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கிறாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நடந்துச்சு இப்போ. அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேற அதான் ஏதாச்சும். ஃபாலோ அவுட்ல ஆஹ் பத்தி ஃபாலோ அவுட் ரூல்ஸ் என்னன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா இது ம் எதனால அந்த ரன்னுக்குள்ள இருந்தாதான் ஃபாலோ அவுட்ஸ் அதை பத்தி பேசியிருக்கலாம். ஃபாலோன் வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அடுத்த நாள்ல 5வது நாள்ல ஃபாலோனால ஃபர்ஸ்ட்னா ம் ஒருவேளை நம்ம ஃபாலோன் தவிக்கலன்னா நம்மளே பேட்டிங் ஆட விட்டுருப்பாங்க. எப்படி நம்ம ஆளுங்க ஒரு 40 ம் 30 ஓவர்ல இல்ல 50 ஓவர்ல வந்து சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு 100 ரன்னோ ஒரு 50 ரன்னோ டார்கெட் தரும்போது அவங்க ஈஸியா அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவங்க வந்து பேட்டிங் ஆடிதான் ஆகணும். அவங்க ஆடி ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு டிக்ளேர் எல்லாம் பண்ண முடியாது. இந்தியா கிட்ட அப்படி பண்ண முடியாது. 300 ரன்னா கூட ம் சேஸ் பண்ற அளவுக்கு திடீர்னு டிராவ காடாம சேஸ் பண்ற மாதிரி கூட ஆடிடலாம். ஏன்னா அப்பதான் ஜாஸ்தி செல்வம் இல்ல. ம் நேத்தன் லைன் ஸ்டார்க்கு ம் பேட்மேன் 3 பேர் தான் இருக்காங்க. நீ என்னதான் ஒரு புது ஆமா, பால வந்து ஒரு இது ஸ்டார்க்கோ நேத்தன் லைனோ ஓபன் பண்ணா கூட நேத்தன் லைன் கிட்ட ரன் ம் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் பேசுறது இல்ல.
ஸ்விங்கு இல்ல ஸ்விங்கு ஆக்சுவலா பயங்கரமா பண்ணுவாரு. பேட் கமின்ஸ் அந்த ம், ரன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜ் இந்த ஃபாலோ ஒன் வந்து நம்ம தவிர்த்ததுக்கு. நான் கேக்குறேன் உங்ககிட்ட. ஆக்சுவலா நாளைக்கு என்ன ம், நடக்கும்? லாஸ்ட் டே ம். மேட்ச். நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு கேம் பிளான் வந்து இந்தியாவது என்னவா இருக்கும்? ஆஸ்திரேலியாவோட கேம் பிளானும் என்னவா இருக்கும்னு நாளைக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா பிளான் ஒண்ணுமே இல்ல. இப்போதைக்கு வந்து இன்னும் ஒரு விக்கெட் நம்ம கிட்ட கையில இருக்கு. எப்படியும் உள்ள ம். போயிட்டு இவங்க எப்படியாச்சும் மிஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் ஆடுவாங்க. ஏன்னா அதுக்கு ம். முன்னாடி அவுட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல மேபி அதிசயத்தின் அதிசயமா ஒண்ணு நடந்துச்சுன்னா ஒரு 1 ஹவர் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. லஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஃபோரா திருப்பியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? திருப்பி ஆஸ்திரேலியா உள்ள வந்து தான் ஆகணும். அவங்க பேட்டிங் பண்ணி தான் ஆகணும். நீங்க வேற சொல்றீங்க வழியே இல்ல. 1 ஹவர்னால நியூ பால் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு டெய்லர் பவுலர்ஸா இப்ப ஆக்சுவலா இது ஆல்ரெடி நியூ பால் இல்ல. நியூ பால் இல்ல. ஆகாஷ் இன்னும் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் இருக்கு. இல்ல. நீங்க இன்னும் ஆகாஷ் 10 இப்ப ஓவர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நார்மலா கண்ட்ரோல் இல்லாம ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ம். இப்போ ஒரு 6 அந்த லாஸ்ட் 6 ஆ. பார்க்கணும் நீங்க. அது அந்த மாரி இனிமே ஏன்னா அப்படிதான் ஃபாலோ போக ஒன்ன போறாரு. வந்து தாண்டிட்டாங்க. ஃபாலோ அதனால ஒன்ன அவர் இனிமே தாண்டிட்டாங்க. அப்படிதான் போக அதனால போறாரு. அந்த அதனால மாரி நீங்க அடிக்க சொல்ற மாரி ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 1 ஹவர் மேட்ச்சோ இல்ல 1/2 அன் ஹவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 1/4 என்ன மணி அளவுக்கு நேரம். இருக்கு. இல்ல ஒரு 20 மினிட்ஸ் நின்னா கூட அது ஆ. பிரேக் ஒரு 10 நிமிஷம். திருப்பி ஆரம்பிச்சாங்கன்னா கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணி செஷன் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள எப்படியும் லஞ்ச்ல வந்து எப்படியும் டிரா பண்ண மாட்டாங்க. அதாச்சும் டிக்ளேர் குடுக்க மாட்டாங்க. திருப்பியும் அவங்க டீ பிரேக்கு அந்த மாரி தான் வந்து ஏதோ ஒண்ணு நம்ம திருப்பியும் டிக்ளேர் குடுக்குறதோ, அவங்க எதனா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து பேட்டிங் வரப்போறாங்க. சோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா டிராவ நோக்கி மட்டும் தான் போகும். இதுலயும் இன்னொன்னு இருக்கு. நாளைக்கும் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், டோட்டல் பிளேயர் வாஷ் அவுட் தான். மழை வந்து மேஜர் ஃபேக்டரா இருக்குன்னு நீ சொல்ற. இப்போ வந்து எனக்கு என்னோட உண்மைய மைண்ட் சொல்லப்போனா தாட் என்ன அதுதான் நம்மள இருக்குன்னா, காப்பாத்திருக்கு. நம்ம ஆளுங்க எப்படியும் அடுத்து நான் 10 விக்கெட் விழுறதுல ஒரு 10 ரன்னோ, 15 ரன்னோ எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஒரு 180 பக்கம் ஒரு ம், ஃபாலோன்னு அவங்ககிட்ட ஒரு தரப்போறாங்க ஸ்கோரு. ஸோ ம், ஆஸ்திரேலியாவோடது என்ன இருக்குன்னா, ஒரு டிராவிஸ் ஹெட்டியோ இல்ல யாராவது முன்னாடி இறக்க விட்டு, ஸ்டார்ட்டிங்கே ம், வந்து ரன் அடிக்க ஆரம்பிச்சு, அவங்க வின் பண்ணணும்னா டிராவ எதிர்பார்த்தாங்கன்னா வாய்ப்பு இல்ல. வின் பண்ணணும்னு நெனைச்சா, ஒரு ம். 90 ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஓவர், 25 ஓவர் மட்டும் ஆடி, ஒரு 350 டார்கெட் குடுத்துட்டு, ம். நம்மள ஆட வைக்கணும். அது நமக்கு வந்து ஒரு 70 ஓவர் குடுத்தா, இப்ப லாஸ்ட்டா நடந்த இன்னிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம ஆளுங்க ஒரு 40 ஓவர் தாண்டுறதுன்றதே கஷ்டம். அதனால ஒரு 40 இப்போ ஆனா ஓவர்னா அவங்க சைடு வந்து ஒரு பயங்கர டிஸ்அட்வான்டேஜ்னா ஏஸ் வில்ட் இல்ல. ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ் எவ்வளவுதான் ஓவர் போட முடியும்னு ஆ, 60 ஓவர் வந்து அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம நேத்து லைன் பக்கம் போக வேணும். 5வது ம். நாள்ன்றதுனால நேத்து லைனுக்கு சாதகம் அமையலாம். ஆனா மழை ரெயின்ன்றதுனால 5வது நாளும் ஆக்சுவலா பிட்ச் அது வந்து வந்து அவங்கள பிட்ச ஆட வந்து இருக்காது. மூடி மூடி தான் வச்சிருக்காங்க. அதனால இதுவே அவங்கள வந்து ஆட பிட்ச் இருக்காது. வந்து 3வது நாளா தான் செயல்படுமே அது. 5வது நாள் பிட்ச் ரியாக்ட் ஆகாது. ஏன்னா அடிக்கடி பாதி பிளே ஆடவே இல்லையே. கம்பல்சரி பார்த்தா ஒரு இல்ல 2 நம்ம டேஸ் மட்டும் தான் ஃபுல்லா பிளே ஆன மாரி இருக்கு. அதாவது இது ஒரு பாசிட்டிவ் பிட்ச்ன்னு சொல்லி நம்ம அப்படி கம்பேர் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, லாஸ்ட்டா இந்த ம், கிரவுண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேன் வார்னு, ம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் லைனும் உள்ள அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதனால அந்த 5வது நாள்ல ஆமா. நேத்தன் லைன் பவுலிங்க்கும் நம்ம வந்து கொஞ்சம் தயக்கப்படணும். என்ன வேணா நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிராவல் தான் போகும்னு நினைக்கிறேன் மச்சான். ம். டிரா தான். இப்போ மேபி சப்போஸ் இந்த டீக்கு அப்புறம் வந்து அவங்க டிக்ளேர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம ம். ஆளுங்க ஒரு பாசிட்டிவ் சப்போஸ் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்க்கோ, கேஎல் ராகுலுக்கோ மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவாங்க? சரி விக்கெட் தான் இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர், 2 ஹவர் தான் பிளே. எப்படியும் நம்ம அவுட் ஆக மாட்டோம். அடிக்கலாம். எவ்வளவு ரன் போதும் பார்க்கலாம். இப்போ ஒரு 300 ரன்ல இவங்க டிக்ளேர் குடுக்குறாங்கன்னா, இவங்க அந்த ஸ்பீடா எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு அவங்களுக்கு பயத்த குடுக்கலாம்ல. நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட போகலாம்ல. வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கும். ஆக்சுவலா இந்த மேட்ச் டிரா பண்ணாலே நம்ம பாசிட்டிவ் வைப்போட தான் அங்க போவோம். 60 ஓவர் ஆஸ்திரேலியா பவுலர் இப்ப ரீசெண்டா நடந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது 60 ஓவர் ஆடுறதெல்லாம் ரொம்ப டஃப். மேபி அவங்க ஒரு 70 ஓவர் இல்ல ம், 60 ஓவர் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறான். நீ நார்மலா ம். ரெயின் மட்டும் வராம நம்ம ஆடி டிரா பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைப்போட இதுக்கு போவோம் நம்ம எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு ஹேசல்வுட் போனதுனால ஒண்ணும் இல்ல. அவங்க ஏன்னா இந்த சீரிஸ விட்டவே இப்போதைக்கு ஹேசல்வுட் அவைலபிள் கிடையாது. இப்ப எப்படியும் ஸ்காட்டி போலன் தான் வரப்போறாரு. போலன் வந்தா போன டைம் பாத்தீங்கன்னா கேமரா கிரீன் கூட ரூல்ட் அவுட். அதனால பவுலர் அவுட் மட்டும் தான் இருக்கும். ம். ம். இப்ப என்ன ஒரே பவுலர் தான். மேபி ஸ்டார்க்குக்கும் அடிக்கடி இன்ஜுரி ஆகுது. சப்போஸ் அவருக்கும் ஆனா, டோட்டலா இவங்களுக்கான பிரச்சனை வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கு நல்லாவே பிரச்சனை தான் இது. அவங்க பேட்ஸ்மேன் தான் அதுக்கப்புறம் அவங்க டீமே காப்பாத்துற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால நாளைக்கு கம்மியா ஓவர் போடுவான்றீங்களா? இப்போ பேட் கமின்ஸும் இல்ல ஸ்டார்க்கும் வந்து பெருசா எதுவும் இல்லாம நேத்தன் லைன் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு ம். இருக்குன்றீங்களா? இல்ல ஒரு மிச்சல் மார்ஷ்க்கு ஓவர் தர்ற மாரி ஏதாவது ஐடியா இருக்குமா? இல்ல டிராவிஸ் ஹெட் ஒரு மேபி 4, 5 ஓவர் தரணும்னு பார்ப்பாரா? இல்ல எந்த மாரி கணக்கு சொல்ற எ நீ? எனக்கு புரியல. எப்படியும் நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா, ஒரு 20 ஓவர்ஸ் தான் ஆடப் போறாங்க. மிஞ்சி போனா வந்து 20 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவங்க ஆடிட்டு மேபி அவங்க என்ன பிளான் இருக்குன்னா, சரி நாமளே டிராக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க டிஃபென்சிவா ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா மேட்ச் கை விட்டு போயாச்சு. எப்படியும் அவங்க குடுத்தாலுமே டிராக்கு தான் போகுது. மேபி அவங்களும் அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா எனக்கு இது பேசும்போது மச்சான் நியூசிலாந்தோட இந்த தேர்ட் டெஸ்ட் தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ம். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 பேரும் ஒரு ஈக்குவலா தான் இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 240 சம்திங் தான் அடிச்சாங்க. அடுத்து வந்து நம்ம ஈஸியா வந்து ம். ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு வாய்ப்பு கிடைக்குது 140ல ஆல் அவுட் ஆனாங்க. ஒயிட் வாஷ். எனக்கு அதுதான் ஞாபகம் ஆமா. வருது. அதனால இந்தியா அந்த கிட்ட இது அளவுக்கு ஏன்னா அந்த இப்ப அளவுக்கு ஏன்னா நம்ம நம்ம இந்தியால ஆடும்போது அது பின் ரிலேட்டடா குடுத்தாங்க. அது நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஆட முடியாம எல்லாமே திணறுனாங்க. பட் ஆஸ்திரேலியன் பிட்ச்ல வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு டர்ன் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்லி பவுன்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் அதிகமா எடுத்து குடுத்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஸ்பின்னர் தேவையில்ல. நம்ம ஸ்பீடு ஆளுங்க அந்த மாதிரி சுடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஒரு இப்பவே பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு பேட் டோட்டலா பண்றது விக்கெட் எல்லாம் விழுந்துட்டு இப்பவே 250 ரன் அடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. அதனால வந்து அது 250 ரன் அவங்க குடுக்கறது வந்து ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 250 ரன் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. லாஸ்டா இந்த ஆ செகண்ட் டெஸ்ட்ல இதுல ம், ம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு? ஒன்லி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசுற கேஎல் மாரி ராகுல் இருந்துச்சு. மட்டும் தான். இது நிதிஷ் ரெட்டி. அதுக்கப்புறம் ம். அதுலேருந்து ஒரு ஆமா 2 சின்ன பேரு. சேஞ்ச் பண்ணாங்க தேர்ட் டெஸ்ட்டுக்கு. ஜடேஜா இன்க்ளூட் பண்ணாங்க ம். சக்சஸ். ஒரு ஆகாஷ் தீப் இன்க்ளூட் பண்ணாங்க. பவுலிங்ல பெருசா இல்லைனா கூட பேட்டிங்ல சக்சஸ். ஸோ இங்க ஆமா. அப்படின்னா நம்ம யார தூக்கணும்னு நினைக்கிறேன்? இப்போ ஒரு ரோஹித்தோ, கோலியோ தூக்கி உட்கார வச்சு ஒரு சர்ப்ரைஸ் கானோ இல்ல ரோஹித், வெளிய உட்காந்து சர்ஃப்ராஸ் அபிமன்யு கான் இருக்கணும் அவங்கள மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆட ம். வைக்கணும்னு நினைக்கிறேன். ரோஹித்த ஏன் தூக்குவாங்க? கில் இருக்காருல்ல. கில்லு வந்து ஒன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு கிடையாது. கில்லு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அப்ப ஆனா அதுல வந்து கில்லுக்கு ஸ்லாட் வந்து கன்ஃபார்ம். கில்லு வந்து ஒன் டவுன் தான் ஆட அதுக்கு போறாரு. அந்த அபிமன்யு ஸ்லாட் ஈஸ்வரன் ஆட வைக்கலாம்ல. ஆக்சுவலா சரி இன்னைக்கு அப்படி கூட கில் வந்ததே சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப என்ன என் கருத்துப்படி பார்த்தா ரோஹித்துக்கான ஸ்லாட் இங்க இல்ல. ஆடினா ஒரு ஓப்பனிங் மட்டும் தான் ஆட முடியும். நியூ பால்ல மட்டும் தான் ரோஹித்னால இல்ல. ஆட முடியும். நீ வேணா ம். கேஎல் ராகுல் வந்து ஆல்ரெடி மிடில் ஆர்டர் வந்து போட்டுட்டு ம். அவன் ஆனா வந்து கேஎல் பண்ணலாம். ராகுல மிடில் ஆட விட்டா இப்போ ஓப்பனிங்கா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன வேணா பண்ணுவார். நீ கேஎல் ராகுல் மிடில் ஆட விட்டாலும் அதே ஒரு ஒரு கம்போஷர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மச்சான் கேஎல் ராகுல். இதே நீ ம். இப்போ ஒரு எனக்கு என்ன ஒரு மைனஸ்னா மச்சான் ரோஹித் வந்து லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஆடின மேட்ச் எல்லாம் பாத்துக்கோ நீ. ஒரு ஒன் டேலோ இல்ல ஒரு ம். T20லயோ இல்ல ஒரு டெஸ்ட்லோ குயிக் ஃபயர். டீமுக்காக என்ன பண்ண முடியும்? வந்து ம். டப்பு டப்பு டப்புன்னு ரன் அடிச்சுட்டு அந்த ரன் ரேட்ட குறைக்கிறது அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்ப பிரஷர் ஆயிடுச்சு. இந்த நியூசிலாந்து சீரிஸ் இந்தியாவுல நடந்த பிரஷர் ஆயிட்ட அப்புறம் நான் ஸ்லோவா வர ஒரு நேச்சுரல் கேமே இல்லாம ஒரு 30 பால் அடி 10 ரன் அடிக்கிற ரோஹித் நீ பார்த்தோம். அந்த மாதிரி புரியுதா உனக்கு? ஒரு ம். ஃப்ளோல போயிட்டு இப்ப இல்ல. ஹெட் எல்லாம் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தா இங்க ம். ரோஹித்னு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்திருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஒண்ணு டிராவல முடியலாம். இல்லன்னா ஒரு ஆஸ்திரேலியா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு 20 ஓவர் நல்லா ஃபாஸ்ட்டா ஆடிட்டு, இந்தியா கிட்ட பவுலிங் குடுத்து ஆடிக்கோன்னு சொல்லி குடுத்துட்டு, அவங்கள ஆட வச்சு அவங்க ஒரு வின்னிங் சான்ஸ் போலாம். நம்ம என்ன பண்ணலாம், அவங்க குடுக்குற டார்கெட் வந்து அடிக்க ஆரம்பிச்சு ஒரு வின்னிங் சான்ஸ் எடுக்கிறதோ, இல்ல ஒரு டிராவோ வந்து நம்ம நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் டிரா பண்ணாலே நமக்கு WTCல ஃபைனல் போறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ம். இங்க ஏதாவது ம். நான் சேஸ் பண்றேன். அந்த மாரி லாஸ்ட்டா பங்களாதேஷ் கூட அடி அடின்னு அடிச்சு அத தோற்கடிச்ச மாரி நான் ஏதாவது பண்றேன். 10 ஓவர்ல 20 ஓவர்ல மேஜிக் ஒண்ணு பண்றேன்னு நெனைச்சாங்கன்னா, ம். இந்த வாய்ப்பு வந்து இங்கேயே தல முழுகிட்டு போற மாரி தான் இருக்கு. என்னோட கருத்து. நீ என்ன எனக்கும் சொல்ல அதே வர? மாதிரிதான் இருக்கு. சேம் அதேதான் எனக்கும். ஆனா மேபி அந்த மாதிரி நடக்காதுன்னு தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிரா தான். அது மட்டும் கன்ஃபார்ம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.